அதிமுக திமுக இரண்டு கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினாலும் அது சாத்தியம்தான் என்று ஆளுநர் அர்லேக்கர் பரபரப்பு பேட்டி அளித்திருக்கிறார். அவர் சட்டப்பூர்வமான நிலையை சொல்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். எந்த ஒரு இரண்டு கட்சிகள் போஸ்ட் போல் அலையன்ஸாக தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக ஒன்றாக சேர்ந்து ஆளுநரிடம் ஆதரவு கடிதத்தை கொடுத்தால் ப்ரொவைடட் அவங்க அந்த 118ங்கிற எண்ணிக்கையை கடந்திருக்கிறார்கள் என்று நாம் வைத்துக்கொண்டால் அது ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறது சாத்தியம்தான். இதுதான் சட்டப்பூர்வமான நிலை. அதை ஆளுநர் விளக்கி சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். தமிழகத்தின் ஆளுநர் திரு அர்லேக்கர் அவர்கள் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு பரபரப்பாக பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியினுடைய டீட்டெயில்ஸை தான் நம்ம பார்த்து வருகின்றோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். விஜய் மெஜாரிட்டி எண்ணுடன் வந்தால் ஆட்சி அமைக்க அழைக்க நான் தயாராக இருக்கிறேன். அதாவது அந்த 118 அப்படிங்கிற மெஜாரிட்டி எண்ணிக்கையை விஜய் எட்டிவிட்டார் அப்படின்னா, அந்த நம்பர்ஸை காட்டிட்டாரு, அதற்கான ஆதரவு கடிதங்கள் அவரால் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா நான் அவரை ஆட்சி அமைக்க அழைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று ஆளுநர் அர்லேக்கர் பரபரப்பு பேட்டி அளித்திருக்கிறார். 2-3 நாட்களில் அடுத்த கட்ட முடிவுகள் குறித்து நான் ஆலோசிப்பேன் அப்படின்னு தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் பகலில் திரு அர்லேக்கர் அவர்கள் ஆளுநர் அவர்கள் விஜய் அவர்களை நேரடியாக லோக்பவனுக்கு அழைத்து ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து பல விஷயங்களை விவாதித்திருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். உங்ககிட்ட முழுமையான மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிறத விஜய் அவர்களிடமே நேரடியாக தெரிவித்து மெஜாரிட்டியை எப்படி நீங்கள் எட்ட போறீங்க, அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான அறிவுறுத்தல்களை ஆளுநர் கொடுத்திருந்தார்ன்றதை பார்த்தோம். அடுத்த 3 நாட்கள் இப்படியே நீடித்தால் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் விஜய்க்கும் 118 கிடைக்கல, வேற யாரும் ஆட்சி அமைக்க உரிமை கோரல, இதே மாதிரி ஒரு ஸ்டேல்மேட் கண்டினியூ ஆகுது அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு அவர் எதை சொல்றாரு அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. ஒரு ஆளுநர் ஆட்சி அமல்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட போகிறதா, யாருமே ஆட்சி அமைக்க உரிமை கோரலன்னா என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. எஸ்ஆர் பொம்மை வழக்கின் உத்தரவு தற்போதைய சூழ்நிலைக்கு பொருந்தாது அப்படின்னு ஆளுநர் சொல்றதை பார்க்கிறோம். எஸ்ஆர் பொம்மை வழக்குங்கிறது ஒரு ஆட்சி இருக்கும்போது அந்த ஆட்சி பெரும்பான்மை இழந்துருச்சுன்னா என்ன செய்வது, அந்த ஆட்சி கலைப்பு மாதிரியான விஷயங்கள்ல ஆளுநர் எவ்வாறாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதை ஒட்டி வரக்கூடியது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கினுடைய உத்தரவு இந்த சூழலுக்கு பொருந்தாது. இது தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமையக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறத அந்த ஒப்பிட ஆளுநர் சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆளுநர் தன்னுடைய தொலைக்காட்சி பேட்டியில மேலும் பல்வேறு பரபரப்பான விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாட்டில் தற்போது நிலவக்கூடிய அரசியல் சூழ்நிலையை பற்றி ஆங்கில ஊடகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய பரபரப்பான பேட்டியை தான் நம்ம விரிவாக அது பற்றிய டீட்டெயில்ஸை பார்த்து வருகிறோம். நம்முடைய செய்தியாளர் தாயுமானவன் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். தாயுமானவன், அந்த பேட்டியில என்னென்ன விஷயங்களை ஆளுநர் சொல்றாரு, விரிவா சொல்லுங்க தாயுமானவன். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்த மட்டும் யாருக்குமே அந்த பெரும்பான்மை என்பது கிடைக்காத நிலை இருந்தது. தனிப்பெரும் கட்சியாக தவேகா உருவெடுத்தாலும் கூட அவர்களாலையும் அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. 2 முறை தமிழக ஆளுநரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரினார் தவேகா தலைவர் விஜய். ஆனால் ஆளுநர் தரப்புல என்னன்னா, பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு அந்த மேஜிக்கல் நம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 118 என்ற எண்ணிக்கை என்பது இல்லாத ஒரு சூழல்ல நீங்கள் எப்படி பெரும்பான்மையை நிரூபிக்க போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை தான் ஆளுநர் தரப்புல முன்வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம கடந்த காலங்கள்ல மகாராஷ்டிரா அதே போல கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள்ல நடந்த விஷயங்கள் குறித்தும் ஆளுநர் பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டிருந்த காட்சிகளையும் பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட நிலையில தான் தவேகா தரப்புல தொடர்ந்து பல்வேறு கட்சிகளை அணுகி தங்களுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக பல்வேறு ஆலோசனையில ஈடுபட்டிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் அதே போல IUML உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை அணுகி அதற்கான முன்னெடுப்பை மேற்கொண்டு வராங்க. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் பார்த்தோம்னா பிரதான கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது. குறிப்பா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்து ஆட்சியை பிடிப்பார்கள் என்றெல்லாம் தகவல்கள் கசிந்திருந்தன. அதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் தொடர்ந்ததாகலாம் தகவல்கள் என்று வெளியாகி இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில தான் திமுக தரப்புல இன்றைய தினம் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. அதிமுக தரப்பிலும் எம்எல்ஏக்கள் கூட்டம் என்பது நடைபெற்றது. இதற்கு மத்தியில தான் அடுத்த கட்டமாக நகர்வுகள் எவ்வாறாக இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வி எழுந்தது. இந்த நிலையில சற்று முன்னர் ஆளுநர் அவர்கள் ஒரு ஆங்கில
நாளிதழுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். தாவேகாவுக்கு தனிப்பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக மேஜிக்கல் நம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய 118 அவர்களால ரீச் செய்ய முடியல. தொடர்ந்து அதற்கான பணிகள்ல அவங்க மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் தமிழகத்துல ஒரு ஆட்சியை அமைக்கணும் அப்படின்னா திமுகவோ இல்ல அதிமுகவோ இவங்களுடைய கூட்டணி கட்சிகள் இணைந்து பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் கணிப்பதாக ஆளுநர் தரப்புல தெரிவித்திருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல திமுகவும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுமே இதுவரைக்கும் கூட்டணி என்பது இப்போ அமைக்காத நிலையில இருவரும் இரு துருவங்களாக இதுவரைக்கும் தமிழக சட்டமன்றத்துல செயல்பட்டு வந்த நிலையில இருவரும் இணைந்து ஆட்சியை அமைப்பார்களா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் தமிழகத்துடைய அரசியல் களம் என்பது நகர்கிறது. ஒருவேளை இருவரும் சேர்ந்து ஆட்சியை அமைக்க முன்வரவில்லை என்றால் தொடர்ந்து தமிழகத்துல அடுத்த கட்டமாக என்னென்ன நகர்வுகள் இருக்கும் என்றால், குறிப்பாக தமிழகத்துல ஆளுநருடைய ஆட்சியை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம தாவேகாவை பொறுத்த மட்டும் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு அந்த மேஜிக்கல் நம்பர்ஸை எட்டுவதற்கு தொடர்ச்சியாக மற்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது அவங்க ஆதரவை பெற்று ஆட்சியை அமைப்பதற்கான முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளே இருக்கிறது. எனவே அந்த அரியணை யாருக்கு என்பது, முதலமைச்சராக யார் வரப்போகிறார் என்பது இனி வரும் நாட்கள்ல நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகள், திரைமறைவு பேச்சுவார்த்தைகளை பொறுத்துதான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் அதைத்தான் முன்னிறுத்தியிருக்கிறார். ரைட், நன்றி தாய் மாணவன். உங்கள் தகவல்களை, அந்த பேட்டி குறித்த தகவல்களை விரிவாக வழங்கியதற்கு. ஆளுநர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பரபரப்பான பேட்டி தான் இன்றைய அரசியல் சூழ்நிலையை மேலும் பரபரப்பாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆளுநர் தன்னுடைய நிலைப்பாடு பற்றி விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். இந்த விஜய் அவர்களுக்கு 118 அப்படிங்கிற மெஜாரிட்டி இல்லை. மெஜாரிட்டி இல்லாமல் இருப்பது விஜய்க்கு மட்டும் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டுக்கே பிரச்சனை. இப்போ விஜய் அவர்களுக்கோ இல்லை யாருக்குமோ மெஜாரிட்டி இல்லாதவர்களுக்கு நம்ம பதவி பிரமாணம் செய்து வைத்தால், அந்த மைனாரிட்டி அரசை உருவாக்கினால் அது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும். அது ஒரு சரியான போக்கல்ல அப்படிங்கிறத ஆளுநர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த 118 அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பரை விஜய் கொண்டு வரட்டும், விஜயோ யாரோ கொண்டு வரட்டும். அந்த 118ங்கிற மேஜிக் நம்பரை எட்டினால் நான் உடனடியாக நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க தயாராக இருக்கிறேன். அந்த 118 எம்எல்ஏக்களையும் கூட்டிட்டு என் கண் முன்னால் நிறுத்துங்க, என் முன்னாடி பரேடு பண்ணுங்க, ராஜ்பவனுக்கு, லோக் பவனுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லலை. அவர்களுடைய ஆதரவு கடிதத்தை கேட்கிறேன். அவங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு ஆதரவு இருக்கிறதா, 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கிறதான்னு நான் கேட்குறேன். விஜயோட பதவியேற்பை நான் தடுப்பதாக நீங்கள் எப்படி சொல்ல முடியும் என்று ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம்.